நமக்கு இப்ப என்ன தேவையோ, அத நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்போம் இல்லைங்களா? அப்படி கேட்கும்போது சில நேரத்தில சின்ன சின்ன விஷயங்கள் உடனே நடக்கலாம். கொஞ்சம் பெரிய விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். ஸோ அந்த மாரி நேரத்தில நமக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வரும். ஆஹா! நம்ம கரெக்ட்டா தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்கோமா? இல்லையா? ஏன் நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது? அப்படின்னு சில சந்தேகங்கள் வரும் இல்லைங்களா? அந்த சந்தேகம் அந்த மாரி நேரத்தில நமக்கு தோணும்போது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யுனிவர்ஸ்ட்ட 24 மணி நேரத்தில எனக்கு ஒரு கிஃப்ட்ட குடு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி, என்ன மாரி சொல்லப் போறோம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு விஷயம், அதாவது நமக்கான ஒரு ஆசை, குறிக்கோள்கள், அ இல்ல லட்சியம் எது வேணா சொல்லலாம். அத நோக்கி நம்ம போறோம்னு வச்சுக்கங்களேன். அப்போ சில நேரங்கள்ல நமக்கு டிலே ஆகும். எல்லாருக்குமே உடனே நடக்குமான்னு பார்த்தா நடக்காது. ஏன்னா, அதுக்குன்னு சில கால அவகாசங்கள் எடுத்துக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி குடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னு நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இப்ப இந்த பதிவிலயும் சொல்றேன். ஏன்னா, நம்ம போற வழி சில நேரத்தில நம்ம சூஸ் பண்ணது தப்பா கூட இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், யூனிவர்ஸ் இது இவங்களுக்கான ஆ தேவை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அத மாற்றி அமைக்கிறதுக்கு, நம்மளே நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கு சில கால அவகாசங்கள் எடுக்கும். அந்த மாரி நேரத்தில மனம் தளராம பிரபஞ்சத்திட்ட இப்படி ஒரு கோரிக்கைய வைக்கலாம். அதாவது 24 மணி நேரத்தில எனக்கு ஒரு கிஃப்ட்ட குடுங்க. அப்படி குடுத்தீங்கன்னா, நான் பண்ற மேனிஃபெஸ்டேஷன் கரெக்ட்டா தான் இருக்குது. அப்படின்னு நான் நம்புறேன். அப்படின்னு கேட்கணும். அத எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர், பேனாவ கையில எடுத்து வச்சுக்கங்க. இப்போ இப்ப நான் சொல்லப்போற அந்த வாசகத்த அப்படியே அதுல எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அத சத்தமா ரீட் பண்ணுங்க. இது பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற மாரி பார்த்துக்க. அதாவது எந்த ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பதட்டம், கோபம், அதாவது நமக்குள்ள எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அந்த மாரி மைண்ட் செட் உங்களுக்கு எப்ப இருக்குதோ, அந்த நேரத்தில பண்ணுங்க. இத எப்ப வேணாலும் பண்ணலாம். எந்த நேரத்திலயும் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? இப்போ பேப்பர், பேனா வச்சுக்கோங்க. உங்கள நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மூச்ச இழுத்து விட்டுட்டு, இப்போ நான் சொல்லப்போற இந்த வாக்கியத்த அப்படியே அந்த நோட் பேப்பர்ல எழுதிக்கங்க. என்ன எழுதப் போறீங்க அப்படின்னா, "என்னோட அன்பான பிரபஞ்சமே! நான் உன்னோட பிள்ளை. நான் உன்னோட செல்ல பிள்ளை அப்படிங்கிறது உண்மையானால், இப்போ இந்த நேரத்துல நான் பேசுறத நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறதும் உண்மையானால், என்னோட மேனிஃபெஸ்டேஷன் கரெக்ட்டான வழியில தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் உண்மையானால், நீ எனக்கு 24 மணி நேரத்துல ஒரு கிஃப்ட்ட குடு." அப்படின்னு நல்லா சத்தமா வாய் விட்டு சொல்றீங்க. சரிங்களா? சொல்லிட்டு அந்த பேப்பர மடிச்சு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் அத நீங்க ரீட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு 6:00 ரீட் பண்றீங்க அப்படின்னா, அடுத்த 6:00 வரையிலும் உங்களுக்கு டைம். நீங்க இடையில படிச்சீங்கன்னா, அப்போ அதுலேருந்து அது 24 மணி நேரம் கணக்கு எடுத்துக்கும். அதனால நீங்க ஒன்ஸ் அத படிச்சுட்டு, அந்த பேப்பர மடிச்சு பத்திரமா வச்சுக்கங்க. போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் அஸ் யூசுவல் நீங்க உங்க வேலைய பார்க்க ஆரம்பிங்க. 24 மணி நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பிரபஞ்சத்தால் அனுப்பப்படும். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கரெக்ட்டான பாதையில் போயிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சின்னதா எது வேணா ஒரு கிஃப்ட்ட குடுப்பாங்க. அதாவது அது இவ்வளோ நாளா உங்களுக்கு ஒரு தேடுதலா இருந்திருக்கலாம். இல்ல நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். இல்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ற அந்த அது சம்மந்தமான எது வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு கிஃப்ட் 24 மணி நேரத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்கும். அத நீங்க மனசார நன்றி சொல்லி ஏத்துக்கங்க. சரிங்களா? இப்போ இதே மாரி ப்ராசஸ் நான் பண்ணுனேன். எனக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சுச்சு அப்டின்னா, இந்த பிரபஞ்சத்தால் எனக்கு குடுக்கப்பட்ட கிஃப்ட் என்ன அப்டின்னா, எனக்கு என்ன தேவையோ, இந்த நேரத்துல எனக்கு என்ன தேவையோ, அந்த கிஃப்ட்ட என் கணவர் மூலமாக இந்த பிரபஞ்சம் எனக்கு குடுத்தாங்க. அப்டிங்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா என்னோட ப்ளூடூத் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. எங்கேயோ வச்சுட்டேன். ஆனா இருக்குது. ஆனா எங்கேயோ வச்சுட்டேன். இன்னமும் என் கண்ணுக்கு தென்படல. ஸோ ப்ளூடூத் எனக்கு தேவையா இருந்துச்சு.
அப்போ வந்து என் ஹஸ்பண்ட்ட வந்து ப்ளூடூத் எங்கேயோ வச்சுட்டேங்க. காணோம்னு சொல்லும்போது, மிஸ் பண்ணிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு 2 திட்டு திட்டினாரு. அவரு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி இனிமேல் இவர்ட்ட கேட்டா சரிப்பட்டு வராது. நம்மளே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னன்னா, கடைக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிலே ஆயிட்டு இருந்துச்சு. நான் இப்போ வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட 24 மணி நேரம் கிஃப்ட் கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ என்ன எனக்கு கிஃப்ட் கிடைச்சுச்சுன்னா, இந்த ப்ளூடூத் தான் கிடைச்சுச்சு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் வாங்கணும்னு நெனச்சேன். ஆனா, என் கணவர் வந்து அன்னைக்கு ஈவ்னிங் ஒரு ப்ளூடூத்த வாங்கி, எனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட்டா குடுத்தாரு. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அவரு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ளூடூத் வாங்கி குடுத்து, அத மிஸ் பண்ணிட்டேன்னு திட்டினாரு. ஆனா, அவரே எனக்கு வந்து ஒரு ப்ளூடூத் வாங்கி குடுத்தாரு. இதாங்க பிரபஞ்சத்தோட சக்திங்கிறது. உங்களுக்கும் பிரபஞ்ச சக்தி கிடைக்கணும்னா, இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும். உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது பிரபஞ்சத்திட்ட தெரியும். பிரபஞ்சத்துக்கு தெரியும் இல்லையா? அப்போ அது சம்மந்தமா கிஃப்ட் கிடைக்கலாம். இல்ல எது வேணா உங்களுக்கு கிடைக்கலாம். அத நீங்க மனசார ஏத்துக்கங்க. நன்றி சொல்லிட்டு ஏத்துக்கங்க. இது வந்து விளையாட்டுத்தனமா நினைக்காதீங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து கரெக்ட்டா தான் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்புறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ரிசல்ட் வந்தத பாசிட்டிவா ரிசல்ட் தான் வரும். எனக்கு தெரியும். பாசிட்டிவான ரிசல்ட் வரும். அப்படி வந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணவும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்குதுன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டு ஆல். தேங்க் யூ டு யூனிவர்ஸ்.